அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய ரிசல்ட் எப்போ வரும்? நிறைய போஸ்டிங்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு உண்டான ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக அவங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் பட்டியல் எப்போ வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் பணியிடங்களுக்கான முதல் கட்ட செலெக்ஷன் பட்டியல், அதாவது ப்ராக்டிக்கலுக்கான செலெக்ஷன் பட்டியல் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ற கேள்வி எல்லார்ட்டையும் எழுந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் மிக முக்கியமான அப்டேட், அதாவது மிக முக்கியமான பணியிடங்கள் பார்க்கும்போது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசால்ஜி, வாட்ச்மேன் இந்த பணியிடங்கள்னு சொல்லலாம். இது வந்து அலுவலகத்திற்கும் சரி நீதிபதிகளுக்கும் ரொம்பவே பயன் தரக்கூடிய முக்கியமான அவர்களுடைய வேலையை வந்து எளிதாக்கக்கூடிய வேலைகள், அவருடைய வேலைப்பளுவை குறைக்கக்கூடிய வேலைகளாக பார்க்கப்படும். அதனால் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, மசால்ஜி, வாட்ச்மேன் இந்த பணியிடங்களுக்கு முதல் முக்கியத்துவம் தருவாங்க. முதல்ல இதுக்கான வேலைகள் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இதுக்கான இன்டர்வியூ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கான இன்டர்வியூ தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட், இந்த போஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் எல்லாருமே எதிர்பார்த்தது. ஆனால் வந்து அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. மற்ற இதுக்கு முன்னாடி ஆண்டுகளில் நடந்த தேர்வை காட்டிலும் இந்த முறை மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தேர்வானது கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்களும் கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. நிறைய மதிப்பெண்கள் எடுத்தும் நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த நிலையில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜிக்கு என்ன கட் ஆஃபில் என்ன யாரெல்லாம் செலக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற செலெக்ஷன் பட்டியல், ப்ராக்டிக்கலுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆக போகிறாங்க, அடுத்த கட்டமாக இன்டர்வியூ அது எப்படி நடக்கும், அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் வந்திருக்கு. பொதுவாக இது சம்மந்தப்பட்ட தகவல் சொல்லும்போது சீனியர் பெயிலிஃபு, ஜூனியர் பெயிலிஃபு, ஆப்ரேட்டர், அப்புறம் எக்ஸாமினர், ரீடர், இந்த போஸ்டிங்ஸ்க்கான இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் அடுத்த கட்டமாக இந்த போஸ்டிங் தான் விடுவாங்க, இதுக்கான செலெக்ஷன் பட்டியல் தான் விடுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டிங்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜிக்கான அறிவிப்பு தான் வெளியாகும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க 27, 28, 29 ஆகிய தேதிகளில் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அப்டேட்டை சொல்லியிருந்தாங்க. ஸோ 27, 28, 29 இந்த தேதிகளில் அப்டேட் வரும், அதாவது ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க, எதிர்பார்க்கலாம். ஸோ பொதுவாக வந்து மந்த் எண்டில் ஒரு அப்டேட் கொடுப்பாங்க 27, 28, 29 இந்த தேதிகளில். பட்டு விடுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையும் இருக்குது. கடந்த காலங்களில் இந்த தேதிகளில் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு, உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி மந்த் ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை நிறைய அப்டேட்ஸ் விடுவாங்க. 10, 11, 12, 13, 14, 15 இந்த தேதிகளில் அப்டேட் கொடுப்பாங்க, மந்த் ஓப்பனிங் அண்ட் மந்த் எண்டிங்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அடிப்படையில் எதிர்பார்க்கப்படுது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கிற இந்த அப்டேட்டை வந்துடும். ஸோ ரிசல்ட் வந்து முதல் கட்டமாக செலெக்ஷன் பட்டியல் வெளியிட்டுருவாங்க ரிசல்ட்டு. ஸோ அந்த ரிசல்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மேலும் அடுத்தடுத்த புதிய அப்டேட்டுகளுடன் சந்திக்கிறேன். நன்றி.